ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஹரன் கோபால். இது நம்ம சேனல் நவீன நாடோடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஜூன் 5, இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ அதனால் அதை பற்றியே நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அசர்பைஜானில் நடக்குது. என்னடா கோப்பில் கைவிட்டு தர்றேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் ஃப்ளோ இல்லை. ஸோ பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன். தெரியும், பார்க்குறவங்கெல்லாம் கேட்பீங்க, என்னடா சுற்றுச்சூழல் தினம்ட்டு கையில் பேப்பர் எடுத்துகிட்டு பேப்பரை பற்றி வேஸ்ட் பண்ணுறான், நீ ஏன் முதல்ல இது பண்ணலாம்னு கேட்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன நப்பாசை. என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் டெலிபிராம்ட்டை பற்றி பேசுகிறாரு. இந்தியா பிரதமராகவே ஆகிட்டார். இன்னும் டெலிபிராம்ட்டை வச்சு பேசுகிறாரு. A4 சீட்டை வச்சு பேசுகிறவர் தமிழ்நாட்டு சிஎம்மாகவே ஆகிட்டார். எதையுமே பேசாமல் மனசில் இருந்து உள்ளார்ந்து பேசுகிற சீமான ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன துண்டு சீட்டு. சரி, ஓகே, தேவையில்லாத கதை, பாலிடிக்ஸ் வேண்டாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 2026 வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினத்தில் என்ன கருப்பொருள், அதாவது தீம், மெயினாக சொல்லக்கூடிய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொடக்ட் நேச்சர் டுடே, செக்யூர் டுமாரோ. அதாவது இன்றைக்கி இயற்கையை பாதுகாப்போம் நாளைக்காக அப்படிங்கிறது தான் இது. அதே மாதிரி அதோட ஸ்லோகன் பார்த்தோம்னா, பிரச்சார மந்திரம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இது வந்து என்னன்னா, இன்ஸ்பயர் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃப்யூச்சர். அப்படின்னா இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டு எதிர்காலத்துக்காக, சுற்றுச்சூழலுக்காக அப்படிங்கிறது. அதே மாதிரி பிரச்சார குறியீடு ஹேஷ்டேக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவ் ஃபார் கிளைமேட், சுற்றுச்சூழலுக்காக இப்போலேருந்து அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமு, ஸ்லோகனு, ஹேஷ்டேக். இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஏன் இந்த ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலமெல்லாம் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, 1972 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து இந்த சுற்றுச்சூழல், மேபி அவங்ககிட்ட காசு நிறையா இருக்கும், அதனால் சுற்றுச்சூழலை காக்கலாம் அப்படின்னு நிறைய காசு செலவு பண்ணி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் 1972 ஜூன் 5 போட்டாங்க. ஸோ அந்த நாளையே வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு கொண்டாடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டில் வந்து ஃபங்க்ஷனை நடத்தி அதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி தீம் செட் பண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் அதை ப்ரமோட் பண்ணுவாங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அசர்பைஜானில் நடக்குது. அதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு பாலைவன நாடு மாதிரி தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், தெரியலன்னா கூகுளில் போய் பாருங்கள். ஆனால் நான் என்ன பார்க்கல, நீங்கள் பார்த்துக்கிங்க, நம்ம கொஞ்சம் பிஸி. ஆமாம், சரி. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஒய் இட் இஸ் நெசசரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் வந்து என்னமோ நம்ம ஒருத்தருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது ஒரு கடுகு கூட இல்லை, அதை விட சின்னது தான். ஆனால் அதுக்குள்ளார இருக்கிற நம்ம மனுஷ பயலுக இந்த அப்படியே வர வெச்சம் இந்த இதை பற்றி பேசும்போது எப்படின்னா, அதாவது நிறையா புக்கில் படித்ததுனால ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடைசியாக எது வருதோ அதுதான் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு. லைவ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு iPhone 15 கடைசி எண்டு, அதுக்கு மேலே எவனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 16 வந்தது, 17 ப்ரோ மேக்ஸ்ன்னு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் எவால்வேஷன் ஆகி வந்ததில் மனுஷ பறவை கடைசியாக வந்து நம்ம கம்முனாக இருந்தோம். இன்னும் நம்மளை மிஞ்ச ஏதோ ஒன்று வரும். பட் அதுக்கான அழிவுக்கான வேலைகளை தான் நம்ம இவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் இது தேவை அப்படின்னா, ஒரு 4 மெயின் விஷயம் இருக்குது. கிளைமேட் சேஞ்சு, டீஃபாரஸ்டேஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சரி, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், பார்த்து தானே படிக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சு, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்துலேயே நிறையா நியூஸ் சேனலு, யூடியூபர்ஸ் கூட உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. எல்னினோ, அதுவும் பெரிய எல்னினோ 10-15 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அப்படின்ட்டு. நம்ம கிளைமேட்டை ஒழுங்காக பாதுகாக்கலைன்னா இயற்கை அதுக்கான தக்க பாடத்தை கொடுக்கும், கர்மா அப்படிம்பாங்கள்ல. இன்றைக்கி நம்ம இயற்கைக்கு என்ன செய்கிறோமோ அது நாளைக்கு ஒன்று திருப்பி செய்யும். ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம பார்க்கணும். டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது. அதாவது ஜப்பான் மாதிரி சின்ன சின்ன நாடு நிலப்பரப்பே இல்லைனாலும் அவன் கடல் மேலே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஆளுங்க இருக்கிற காட்டையெல்லாம் அழிச்சுக்கிட்டு அங்கே ஊட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் வீடு கட்ட இடம் இல்லையா? ஸோ டீஃபாரஸ்டேஷனால் அது வன விலங்குகள் அழியுது, மரங்கள் அழியுது. அதனால் பூமி வெப்பநிலை அதிகமாகுது, பருவநிலை காலம் மாறுது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்குது.
அதே மாதிரி இந்த டீஃபாரஸ்டேஷனில் முக்கியமான விஷயம், ஒரு சில உயிரினங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தாவரத்தையோ குறிப்பிட்ட பல வகைகளையோ மட்டும்தான் சாப்பிட்டு வரும். அதே மாதிரி அந்த மர வகைகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினம் இருந்தால் தான் அதோட என்ன சொல்கிறது மகரந்த சேர்க்கைக்கு அந்த குறிப்பிட்ட உயிரினம் தான் யூஸ் ஆகும். அதுக்கு நிறையா பார்த்துருக்கேன். ஒரு சில விலங்குகளெல்லாம் அழிஞ்சே போச்சு. அதனால் ஒரு சில மர வகைகளும் அழிஞ்சு போச்சு. இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்கணும். பட் நம்ம ரொம்ப அட்வான்ஸாகவோ ரொம்ப ஆக்கிரமிப்பாக இப்போ அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு முடிவு. ஏர் பொல்யூஷன், அதாவது வைரமுத்துவோட கவிதை இருந்தது. அதில் மரத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பார். நான் வேணால் அந்த கவிதையோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் சலவை செய்வது. அதாவது எவ்வளோதான் நம்ம ஏர் பொல்யூஷன் பண்ணாலும் மரம் இருந்தால் அது ஓரளவுக்கு கார்பனை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற மரத்தையும் பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏர் பொல்யூஷன், டெல்லியிலலாம் ஒரு நாள் பட்டாசு வெடிச்சாலோ இல்லை பக்கத்தால் இருக்கிற பஞ்சாப்லேயோ ராஜஸ்தான்லேயோ விவசாயம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அந்த காஞ்ச பயிர்களை பற்ற வச்சாலும் டெல்லியில் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு பனிமூட்டமாக இருக்குது. அது பனிமூட்டம் இல்லை, புகை மூட்டம். சீக்கிரம் போய் சேர வேண்டியது. இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லோரும் டெம்பரவரி சிலிண்டரை வச்சுக்கிட்டு தான் போகணும். எப்படி தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடைச்சப்போ பாட்டிலில் அடைச்சி குடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலையோ, ஆனால் இப்போ நடக்குது இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மாஸ்க் போடாமல் ஃப்ரீயாக சுவாசிக்கலாம். பட் இன்னொரு 50 வருஷத்தில் எல்லா ஊர்லேயுமே மாஸ்க் போட்டுக்கிட்டோ இல்லை ப்ரைவேட்டாக ஒரு கேஜி 2 கேஜின்னு சிலிண்டர் வச்சுக்கிட்டோ சுவாசிச்சுட்டு போகிற அளவுக்கு நிலமை வரலாம். ஸோ அதனால் இந்த ஏர் பொல்யூஷனை நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் வாட்டர் பொல்யூஷன் சொல்லவே தேவையில்லை. காற்றுக்கு அந்த நிலமை, தண்ணிக்கு அதை விட மோசம். அபாயகரமான ஆலைங்களை கொண்டு வந்து தண்ணியில் கலக்கிறது, நிலத்தடி நீர் நஞ்சா வர்றது, மீத்தேனை எடுக்கிறது, கடல் தண்ணி உள்ளே வர்றது எல்லாம் இருக்குது. எல்லாம் சமூக அறிவியலில் நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒழுங்காக இதுக்கான அவேர்னஸ் கொடுத்துருந்தோம்னா படித்து முடித்தவங்க வெளியில் வந்து அது இருக்கும். இப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஆச்சுன்னா காசு சம்பாதிக்க தான். யாரும் அறிவு வளர்த்துக்கிறதுக்கோ அந்த படித்த அறிவை வச்சு செயல்படுறதுக்கோ யாரும் இல்லை. ஸோ இதை வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதான் முன்னே சொன்னால ஒரு குறிப்பிட்ட வகை இனம் இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட மரம் வந்து பரவும். அந்த மரம் இல்லைன்னா அந்த இனம் அழிஞ்சு போகும், விலங்கினம் அழிஞ்சு போகும். அந்த மாதிரி ஆகுது. ஹவு வி கேன் சப்போர்ட், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டேய் இவ்வளோ பேசுறியே, உன்னால் என்ன பண்ணுங்க, என்னால் என்ன பண்ணுங்க, ஒன்றும் பண்ண வேணாம். வடிவேல் சொன்ன மாதிரி நீ எந்த ஆணி பிடுங்காமல் இருந்தால் போதும். அதாவது மேற்கொண்டு நம்ம ஒன்றும் பெருசாக அந்த இயற்கைக்கு ஒன்றும் பெரிய பங்களிப்பு பண்ண வேண்டாம். நம்மளால் தீங்கு எதுவும் விளைவிக்காமல் அமைதியாக இருந்தாலே போதும். நீ பிடுங்குற எல்லாமே தேவையில்லாத மாதிரி நம்ம பண்ணுற புதுசு எதுவுமே தேவையில்லாதது தான். லைக் நம்ம வந்து புதுசாக உங்களை போய் மரம் நட சொல்லலை, புதுசாக கடலை வெட்டி தண்ணி சேர்க்க சொல்லலை. என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கோட உபயோகத்தை குறைக்கலாம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் தான் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், வாட்டர் பொல்யூஷன் ஆகட்டும், லேண்ட் பொல்யூஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மெயின் காரணம் இந்த பிளாஸ்டிக்கோட அதிகரிப்பு ஆனனால தான். இன்னொன்று விஷயம், நான் பிளாஸ்டிக்கை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். ஓகே, பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். பிளான்ட் நிறையா மரத்தை நடலாம். நான் மெயினாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைங்களுக்கு போகும்போது கேரி பைக்கு பதிலாக ஒரு மஞ்சள் பையோ துணி பையோ இல்லை ஒயர் கோடில் பின்னணதோ இல்லை நரம்பு பையோ ஏதோ ஒன்று பார்க்காம எடுத்துகிட்டு போகலாம். இப்போல்லாம் பெரிய பெரிய கடைகளில் ட்ரெஸ்ஸை வாங்கினா கூட கொடுக்குறதில்ல. கவரோ முன்னெல்லாம் கட்டப்பையோ அது இது நிறையா கொடுப்பாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம், காசு போட்டு வாங்க, நல்லா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டோ அப்படியே போகிறாங்க. அதை வந்து நாடே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பை ஃபுல்லாக முதல்ல அழிக்கணும். வாட்டர் பாட்டிலோட யூசேஜை கம்மி பண்ணுங்கள், ஸ்டீல் பாட்டிலுக்கு மாறுங்க, இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் மரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்க பிறந்த நாள் வருது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு மரம் நடுங்க. உங்களால் நட முடியலையே ஒரு NGO காசு கொடுத்து அவங்க பிளான்ட் பண்ண வைங்க, அந்த மாதிரி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸு, ரீசைக்கிள், ரீயூஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமோ அதை ரீயூஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதை கரெக்டாக தரம் பிரித்து அதுக்கான புத்தகத்தில் போட்டிங்கன்னா அவங்க அதுக்கான வேலையை பார்த்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ட்ராவல்ஸு, நம்மளால் கார் பொல்யூஷனு, இப்போ காரு ஒரு ஆள் போகிறதுக்கு காரு அதெல்லாம் நெசசரின்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் அத்தியாவசியமாக நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொது டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 3-4 பேராக போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போகலாம், அப்படின்னா நடந்து கூட போகலாம். இப்போல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடைக்கு போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினோம்னா கூட வீட்டு வாசப்படியிலேருந்து காலை வைக்கிறது பைக் மேலே தான் வைக்கிறோம். கடையில் போய் அப்படியே நின்றுக்கிட்டே பொருளை வேண்டி திரும்ப பைக்கில் வரும். இதெல்லாம் தேவையா? நம்மளால் முடிஞ்சதை நம்ம குறைப்போம். ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மெயினாக இதாங்க சுற்றுச்சூழல் தினத்துக்கு நம்மளால் என்ன பண்ணணும்னா வடிவேல் சொன்ன மாதிரி புதுசாக எதுவும் பண்ணாமல்
நம்ம தேவையில்லாத அன்னைக்கு பிடுங்காமல் இருந்தாலே போதும். இயற்கை அதை தன்னைத்தானே மீட் எடுத்துக்கும். எப்படி கொரோனா லாக்டவுனில் ஒரு 3 மாதம் விட்டப்போ கங்கை நதியே வந்து க்ளீன் ஆச்சு, பார்க்க முடியாத டால்ஃபினை பார்த்தோம். இங்கே அதாவது இமயமலை வந்து 150 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா தெரியாது. அந்த 3 மாதம் கேப்பில் பொல்யூஷன் கம்மியானனால அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலே விசிபிளாக தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம எதையும் பெருசாக ஆபத்தை விளைவிக்காமல் இருந்தோம்னா இயற்கையை இப்போலேருந்து அதோட நிலைமையை சீரமைச்சுக்கணும். என்னென்னு பார்க்குறீங்களா? பேட்ச் கம்பெனியில் கொடுத்தாங்க, சட்டையில் குத்திருக்கோம். ஆனால் நம்ம நாடும் இந்த எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா இதை சட்டையில் குத்தக்கூடாது. எல்லோரும் அவங்க நெஞ்சில் எழுதுங்க, அதுபடி செயல்படுங்க. கடைசியாக சீமனன் ஒன்று சொல்லுவார், அதாவது இந்த பூமி தாய் மனுஷனுக்கு இல்லை, இந்த உலக உயிர்களில் எல்லாத்துக்கும் தேவையானதை கொடுக்குறா, ஆனால் அவனோட பேராசை கொடுக்க முடியாமல் தவிக்கிறா அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு ஃபாரின் எழுத்தாளர் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் சொல்லியிருக்காரு, 18 வயசுலேயே நம்ம பூமி பாட்டி ஆயிடுச்சு, படுக்கையில் ஐசியூவில் இருக்குது, காப்பாற்றுவாங்கன்னு. எல்லோரும் காப்பாற்றுவோம், காசு கொடுத்தோ எது கொடுத்தோ இல்லை, இயற்கைக்கு கெடுதல் விளைவிக்காமல் காப்பாற்றினாலே போதும். ஓகே, கடையை சாத்துவோம். நான் உங்கள் குட்டிப்புலி ஹரிஹரன். நம்ம சேனலோட நியூ பேர் நவீன நாடோடிகள், மாடர்ன் மூமெண்ட். கரெக்டு, மாடர்ன் மூமெண்ட். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பேசலாம், என்ன பற்றி பண்ணலான்னு. இன்னும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நன்றி, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.